பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் வந்து பிஒய்க்கு சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். சுருக்குகளை வந்து ஒரு 3 செட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இதில் வந்து நம்ம ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்கிறாங்க, x plus 1/x equal to 2 அப்படின்னா x minus 1/x வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a plus b the whole square minus a minus b the whole square. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 4ab வரும். சரிங்களா? அதே ஃபார்முலா இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலாக 1/x தி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/x தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/x. ஓகே, இப்போ இங்கே இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 ஸ்கொயர் மைனஸ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், எக்ஸ் மைனஸ் 1/x தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு கேன்சல் ஆகி 4ன்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த இது அங்கே போகட்டும், இது இந்த பக்கம் வரட்டும். 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த ப்ளஸ் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4ன்னு வரும். சரிங்களா? இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸில் வரும். எக்ஸ் மைனஸ் 1/x தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 4 - 4 0ன்னு வரும். இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னா 0ன்னு தான் வரும். அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னா பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, எல்லாத்தையும் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 6 6 + 1 7/3 ப்ளஸ் 4 6 + 5 11/6 மைனஸ் எக்ஸ் இருக்கட்டும் ப்ளஸ் 20/3. இங்கே மாத்திரம் என்ன வரும், 3 21 21 + 1 22/3. சரிங்களா? நமக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால அதை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்தால் என்ன வரும், 7/3 ப்ளஸ் 11/6 ப்ளஸ் 20/3 ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். சரிங்களா? ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்களேன், பேஸ் வந்து நமக்கு ஒன்று போல் இருக்குது கரெக்டாக. அப்போ மேலே உள்ளதை ஆட் பண்ணிடுங்க. 7 + 20 27 27 22 பேசுனா 5ன்னு வரும். அப்போ 5/3 ப்ளஸ் 11/6 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 6ன்னு வரும் எல்சிஎம். சரிங்களா? இங்கே 2ஆல் பெருக்கணும், அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். 2 10 10 + 11 21ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சரு 7/2. இதை கலப்பு பின்னம் எழுதிங்கன்னா 3 1/2ன்னு வரும். 7 2 டிவைட் பண்ணால் 3 2s 6 ரிமைனிங் 1, அப்போ 3 1/2ன்னு வரும். பி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இந்த மாடல் சம்ம பாருங்களேன், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேலே என்ன இருக்குது, மேலே ஒரு 2 நம்பர் இருக்குது. ஓகேவா, கீழே ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம ஆல்ஃபபெட் கொடுக்கலாம். ஏ, இதுவும் நமக்கு ஏ, ஏன்னா 2 நம்பர் சேம் நம்பர் பார்த்தீங்கன்னா இது பி பின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? கீழே உள்ளது எனக்கு அப்படி இருக்கட்டும். அப்போ மேலே என்ன ஃபார்முலா, a² மைனஸ் b². ஓகே, இப்போ கீழே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, 2 நம்பர் என்னென்ன நம்பர் இருக்கு, ஏ வந்து 75,983, பி வந்து என்ன வந்திருக்கு 45,983. சரிங்களா? இப்போ கீழே இருக்கிற நம்பரு பெரிய நம்பரை விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பாருங்க. எப்படி இருக்கு, இதுதான் நமக்கு பெரிய நம்பரு, கீழே இருக்கிற நம்பர் சின்ன நம்பராக இருக்குது. அப்போ என்ன போடணும் அப்படின்னா a - bன்னு போடணும். சரிங்களா? இதே இது கீழே இருக்கிற நம்பரு பெரிய நம்பரை விட பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே a + b. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சம்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ மேலே ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும், a - b இன்ட்டு a + b பை a - b. சரிங்களா? இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ a + b இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் ஆன்சரு. ஆட் பண்ணினா என்ன வரும், 6 திருப்பி ஒரு 6 18 19 மிச்சம் 1 11 12 12 19 66 12 19 66. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இதில் L² + M² வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா?
எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஓகே, அப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணால் என்ன வரும், இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். கம்பேர் பண்ணால் என்ன வரும், ஏ ப்ளஸ் பி. அப்போது ஏக்கு பதிலாக நான் எல் போட்டுக்கிறேன், பிக்கு பதிலாக எம் போட்டுக்கிறேன். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ப்ளஸ் எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எல் இன்ட்டு எம். சரிங்களா? ஸோ ஒரிஜினல் ஃபார்முலாவில் ஏ இருக்க இடத்துல எல் போட்டிருக்கேன், பி இருக்க இடத்துல எம் போட்டிருக்கேன். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். கம்பேர் பண்ணால் எல் ப்ளஸ் எம், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா 4. ஃபார்முலாவில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா எல் ப்ளஸ் எம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்மை கம்பேர் பண்ணுறேன். கம்பேரிங் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்படி கம்பேர் பண்ண என்ன வரும், கான்ஸ்டன்ட் டேர்ம்னா எக்ஸே இல்லாத டேர்ம் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன, எல்எம். கொடுத்துருக்க சம்மில் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 2. சரிங்களா? ஸோ இப்போ எழுதிக்கிட்டோமா, கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க, எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, எல் ப்ளஸ் எம் தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2LMன்னு வரும். சரிங்களா? அப்போ எல் ப்ளஸ் எம் இருக்கிறதுல 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இந்த ப்ளஸ் 2 இந்த பக்கம் வரட்டும், -2 இன்ட்டு எல்எம் இருக்கிறதுல 2. ஓகே, ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர். 16 - 4 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயரு. 16ல் 4 பேச்சுனா ஆன்சர் என்ன வரும், 12ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இதை வந்து நம்ம செய்ய முடியும். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது சைனோட சேர்த்து எடுத்துக்கணும். இங்கே எல் ப்ளஸ் எம் இருக்குது, சம்மில் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து எல்எம், இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 2. சரிங்களா? அடுத்து ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணால் என்ன வரும், a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. அடுத்து a minus b the whole square formula a square minus 2ab plus b square. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ண என்ன வரும், a plus b the whole square plus a minus b the whole square equal to, இங்கே இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். a square plus a square 2a ஸ்கொயரு, இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 2b ஸ்கொயர். அப்போ ஒரு 2 காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டா என்ன வரும்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சம்மே மைனஸ் பண்ணுறது தான் நம்ம பார்த்துருப்போம். ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 4ab. இந்த 2 ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை வச்சு சம் நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து ஒரு தடவை குரூப் 4ல் கேட்ட சம். சரிங்களா? நமக்கு 9th புக்கில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பு, அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x³ + 16 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் இருந்து நான் ஒரு 2 காமனாக எடுத்துக்கிறேன். காமனாக எடுத்தால் என்ன வரும், x³ ப்ளஸ் எத்தனை 2 16, 8 2 16. அடுத்து திருப்பி 2 இன்ட்டு x³ ப்ளஸ் இந்த 8 எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 2³ எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு 2 இன்ட்டு a³ ப்ளஸ் b³ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா a³ ப்ளஸ் b³ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இப்போ இதை அப்ளை பண்ணுங்களேன். a இருக்க இடத்துல எக்ஸு, b இருக்க இடத்துல 2. அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதுதான் எனக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைக்குது. சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு பி. அப்போ எல் இன்ட்டு பி தான் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4.
ஓகே, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நீளம் வந்து 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2, 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு பி ஈக்குவல் டு, ஏன்னா அகலம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. சரிங்களா, இதில் 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் 2வும் எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ அகலம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2x ப்ளஸ் 4. சரிங்களா, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி அதில் எல்லா ஃபார்முலாவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா, அடுத்து ஸோ இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆஃப்னாலே என்ன சொல்லியிருக்கோம், ஆஃபை எடுத்து விட்டு இன்ட்டு போடணும், இன்ட்டு போடும்போது ஒரு ப்ராக்கெட் ஒன்று சேர்த்து விட்டுருணும். சரிங்களா, இப்போ இதை கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றினா 2 10, 10 + 1 11/2 ப்ளஸ் இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா 1 இங்கே 2, 1 இங்கே 3, அப்போ ஆன்சரு 2/3. சரிங்களா, அப்படியே கிராஸ் பண்ணிங்க 11 3 33 ப்ளஸ் 2 4 பை எல்சிஎம் எடுத்தால் 2 3 6, அப்போ ஆன்சர் வந்து 37/6ன்னு வரும். சரிங்களா, பேஸ் 6 இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ 6 1/6, 6 6 36, 36 + 1 37/6ன்னு வரும். சரிங்களா, அடுத்து ஸோ இதையும் நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணால் ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன். டிவிஷன் எங்கே இருக்குது, இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பண்ணணும். சரிங்களா, பண்ணால் என்ன வரும், 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் இதை தனியாக எடுத்துக்கலாம். சரிங்களா, 5/3 டிவிஷன் என்னவா மாறும், இன்ட்டா மாறும். இன்ட்டா மாறும்போது இது தலைகீழாக போகும். 12/30, 1 இங்கே 4, 1 இங்கே 6, 2 3. இப்போ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 2/3 மைனஸ். அடுத்து இது ரெண்டையும் பண்ணணும் கரெக்டாக, ஏன்னா இங்கே தான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா 3 4 12, 4 4 16, 9 9, 3 3 9. சரிங்களா, ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ இதை பெருக்கும் போது எனக்கு ஒரு மைனஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறினா ப்ளஸ்ஸாக மாறும். 3 9/4ன்னு வரும். சரிங்களா, இப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு 12ன்னு வரும். சரிங்களா, ஸோ 12 வரணும்னா இங்கே 4ஆல் பெருக்கணும், 4 4 16 ப்ளஸ் இங்கே 6ஆல் பெருக்கணும், 3 6 18 மைனஸ் இங்கே 4ஆல் பெருக்கணும், 2 4 8, இங்கே 3ஆல் பெருக்கணும், மேலே 3ஆல் 27. சரிங்களா, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இங்கே வந்து 18 மைனஸ். சரிங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 34ன்னு வரும். சரிங்களா, 34ல் 8 பேசினா 26, 26 + 27 என்ன வரும்னா 53, 53/12 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாகும். ரைட்டாக ரூல் அப்ளை பண்ணி கால்குலேஷன் பண்ணுற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து ஸோ அடுத்து இந்த பாருங்களேன், இதுக்கு என்ன பண்ணலாம், இதுவும் அதே ஃபார்முலா தான். a + b ஹோல் ஸ்கொயரு மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு 4abன்னு வரும் கரெக்டாக. அப்போ 4 இன்ட்டு a இருக்க இடத்துல 6 7 9 இன்ட்டு b இருக்க இடத்துல 458 பை கீழே நமக்கு என்ன இருக்குது 6 7 9 இன்ட்டு 4 5 8. இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆகி ஆன்சரு 4 மட்டும் வரும். சரிங்களா, ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சு நம்ம ஒரு 3 சம் கிட்ட பார்த்துட்டோம். சரிங்களா, அடுத்து பாருங்களேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1ன்னு தான் வரும். ஆனால் இங்கே ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பரு, இங்கே ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர். அப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும்னா 2 நம்பர் இருக்கும். சரிங்களா, 1 1 பெருக்குனா 1, அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துக்கோங்க, 0.01 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பரு, இங்கேயே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர். அப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும்னா 4 நம்பர் இருக்கணும். சரிங்களா, அப்போ இங்கே ஒரு 1 வரும். ஏன்னா 1 வச்சு எதாவது பெருக்கணும் நமக்கு 1ன்னு தான் வரும். ரிமைனிங் உள்ள எல்லா இடமே எனக்கு 0 வரும். இப்போ 0.0001 பை கீழே
0.010. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன். 0.0001 0.01 அப்போ 0.0101 0.0101 by 0.0101 இதுவும் கேன்சல் ஆகும். ஏன்னா ரெண்டுமே சேம் நம்பர் தான். இப்போ ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண தெரில அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணி எழுதி பாருங்க. ஓகே, அடுத்து ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன, எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 9 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க, 2x minus 1 the whole square equal to 9 இருக்கா. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. எடுத்தால் என்ன வரும், 2x minus 1 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். சரிங்களா? ப்ளஸ் 3 வரும், மைனஸ் 3 வரும். அப்போ 2x minus 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 3 ஒரு ஆன்சரு, 2x minus 1 ஈக்குவல் டு மைனஸ் 3 ஒரு ஆன்சர். சரிங்களா? அப்போ 2x மைனஸ் 1 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1, 3 + 1 4, 4 2 இங்கே 2 4, அப்போ x ஈக்குவல் டு 2ன்னு வரும். சரிங்களா? இங்கே 2x ஈக்குவல் டு -3, -1 அந்த பக்கம் போனால் +1, 2x -2 இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ x ஈக்குவல் டு -1. இப்போ 2, -1 சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இதோட ஸ்கொயர் ரூட் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. ஓகே, இப்போ 49 ஸ்கொயர் ரூட் வந்து வெளியில் எடுத்தால் 7ன்னு வரும். சரிங்களா? இதில் ஒன்றும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயரு -2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது இருக்காது. ஓகே, இது எதோட ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த இது கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 7 × x - y தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 49 வெளியில் எடுத்தால் 7, இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகி இது வரும். ஓகே, அடுத்து இது எதோட ஃபார்முலா அப்படின்னா x - y தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே, அடுத்து இதை சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த மாடல் நம்ம ஒரு சம்மு பார்த்துருப்போம். சரிங்களா? மேலே உள்ளதுக்கு நம்பர் கொடுத்துருங்க. ஏ அப்போ இதுவும் ஏ, பி அப்போ இதுவும் பி. ஓகே, அப்போ மேலே வந்து என்ன வரும் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை கீழே நம்ம பார்க்கணும். ஏ அப்படிங்கிறது என்னது 4 3 5 6, பி அப்படிங்கிறது 2 1 7 1. சரிங்களா? ஸோ இப்போ கீழே இருக்கிற நம்பரு பெரிய நம்பரை விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, சின்னதாக இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னா a - bன்னு வரும் இன்ட்டு 1 இதுக்கு வந்து என்ன வரும், இதுக்கு பதிலாக a ப்ளஸ் இதுக்கு பதிலாக b. ஓகே, இப்போ இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணால் a - b இன்ட்டு a + b பை a - b இன்ட்டு 1 a + b. ஓகே, இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சரை வந்து 1ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 4y - 3y பை 3 ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4 பை 3 × y 3y. ஓகே, இதுவும் கேன்சல் ஆயிரும். 4yல 3y பேசினா 4ல் 3 பேசினா ரிமைனிங் ஒரு 1y மட்டும் வரும். சரிங்களா? கீழே இருக்கிறது அப்படி இந்த பக்கம் போயிருக்கும். ஈக்குவல் டு 4 y × y, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. நமக்கு y தான் வேணும். அப்போ y ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே நமக்கு வரும். ஓகே, அடுத்து ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா. சரிங்களா? பேஸை பாருங்களேன். பேஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் இருக்கிற இடம் மைனஸில் இருக்குது, மைனஸ் இருக்கிற இடம் ப்ளஸில் இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்தால் என்ன வரும், x³ பை x - y ப்ளஸ் y³ மைனஸை வெளியில் எடுத்துட்டா மைனஸ் இருக்கிற இடம் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் இருக்கிற இடம்
மைனஸாக மாறும் சரிங்களா. ப்ளஸ் ஆஃப் மைனஸ் என்ன வரும், மைனஸ்னு வந்துடும். அப்போ எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். பேஸ் ஒன்று போல் இருக்கா. அப்போ மேலே வந்து கீழே ஒரே இதாக போட்டு மேலே வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை கீழே வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். இது நம்ம கேன்சல் ஆகி மீதி வந்து என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இதுக்கு பாருங்கள், இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, இப்போ கண்ணுக்கு என்னென்ன நம்பர்லாம் தெரியுதோ எல்லாத்துக்குமே பேர் கொடுத்துக்கோங்க. ஏ எல்லாமே ஏ தான். இங்கே பி பி பி, இங்கே ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு பி. மேலே அப்ளை பண்ணால் என்ன வரும், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பை கீழே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். வழக்கம் போல் மேலே ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை கீழே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆகி ஆன்சரு ஏ மைனஸ் பி மட்டும் வரும் சரிங்களா. அப்போ ஏ வந்து நம்ம என்னவா எடுத்திருக்கோம், 8.94 மைனஸ் பி வந்து என்னவா இருக்கும், 3.56. ஓகே, ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இங்கே 8, இங்கே 14, 14 6 பைசா 8 3 5 5.38. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து ஸோ இதை வந்து நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 4/3 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ் 5/3 டிவைட் வந்து இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும் போது தலைகீழாக போகும். ஓகே, 1 இங்கே 4, 1 இங்கே 6, 2 இங்கே 3 சரிங்களா. அப்போ இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 8 ப்ளஸ் 3 9 பை 2 6 மைனஸ் இங்கே 2/3ன்னு வரும். ஓகே, அடுத்து 17/6. இங்கேயும் எல்சிஎம் வந்து 6 வர வச்சிரும். அப்போ இங்கே ஒரு 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 2ஆல் 17 மைனஸ் 4 ஆன்சரு 13/6ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து ஸோ இதில் இங்கே என்ன சிம்பிள் போட்டால் நமக்கு ஈக்குவல் டு 10 வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. இதுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனாக தான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு 2 + 6 - 12 டிவைடட் பை 4 + 2 6 சரிங்களா. அப்போ 2 + 6 8 - 12 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 2ன்னு வரும். 8 - 2 6. ஆனால் நமக்கு என்ன வரணும், 10ன்னு வரணும். அப்போ ஏ வராது. அடுத்து இது போட்டு பாருங்கள். பி ஆப்ஷன் போட்டு பார்த்தா 2 × 6 மைனஸ் இதுக்கு வந்து என்ன வந்துச்சு, 2ன்னு வந்துச்சுங்களா. இப்போ 12 - 2 ஆன்சரு 10 கரெக்டாக வருது. அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இது வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம். அடுத்து ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் பை கீழே என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இன்ட்டு மேலே என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பை கீழே வந்து ஏ மைனஸ் பி. ஓகே, அதே நேரத்தில் மேலே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, இதில் ஒன்று கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதோட சுருக்க டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. மொத்தமாக ஒரு 4 செட்டில் கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே பார்த்துருப்போம். ஒரு 64 65 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா. சுருக்குகளை நமக்கு அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் சம்ஸ் நிறையா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சரிங்களா. நமக்கு ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம்.
ஃபார்முலா எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதில் தான் சம்ஸ் நமக்கு நிறையா கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சுருக்க டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.